ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற கேட்ஜெட் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்க போது. சாதாரணமா பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா ஒளிஞ்சிருக்கு. பாட்டு கேட்கலாம், ஃபோன் பேசலாம். ஏன் நம்ம கூடவே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி இது செயல்படும். ஒன்ஸ் இந்த கிளாஸ் நீங்க வியர் பண்ணிட்டு, நீங்க என்ன வேணாலும் இதில கேட்கலாம். எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் மூலமா அத சொல்லும். அது வந்து உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். பக்கத்தில இருக்கவங்கலாம் கேட்காது. அதுதான் வந்து இந்த ரேபன் மெட்டா வேஃபேரர் ஜென் 2 ஸ்மார்ட் கிளாஸு. இது நிஜமாவே பார்த்தீங்கன்னா, ஒர்த்தா. பழைய மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸ வந்து அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா, இதில வந்து ஒண்ணுமே இல்ல. வெறும் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அடிஷ்னலா ஒரு கேபிளு, சார்ஜரு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு கேஸ் இருக்கும். கேஸுக்குள்ள இந்த கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா, மேனுவல் குடுத்துருப்பாங்க. மேனுவல் ரீட் பண்ணா அந்த அளவுக்கு பெருசாலாம் எஃபெக்டிவா உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க வந்து அதிலேயே டெமோ குடுப்பாங்க. அத நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா, நெறைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அத பார்த்து நீங்க வந்து நீங்க இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா மேனுவல் அந்த அளவுக்கு தெளிவாலாம் போடல. நீங்க ஒண்ணு வீடியோ பார்த்தோ, இல்ல இதில டுட்டோரியல் இருக்கு. அத பார்த்தோ நீங்க வந்து கத்துக்கலாம். இந்த கிளாஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு வெயிட்டா தான் இருக்கும். பட் நீங்க வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருக்கு. நிஜமாவே சொல்றேன். இந்த கிளாஸ் வியர் பண்ணா அந்த அளவுக்கு வெயிட்டா தெரியல. நம்ம யூசுவலா வந்து ஒரு ஸ்பெக்ஸ் எப்படி போடுவோம், அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் போட்டாலும் இருக்கு. முதல்ல டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலா, மாட்டுறதுக்கு ரொம்பவே வசதியா, கம்ஃபோர்ட்டா இருக்கு. ரொம்ப கனமா இல்லாம இருக்கிறதால, நீங்க ரொம்ப லாங் டைம் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் வந்து ஆல்ரெடி நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்பெக்ஸ் போடுறீங்க, சம் பவர் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அந்த பவர இதில ஏத்திக்கலாம். அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல மெயினா பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்கு. இதில 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா இருக்கு. நீங்க ஃபோனே யூஸ் பண்ணாம கண்ணாடி மூலமா நீங்க பார்க்குற இடத்துலலாம் விஷுவல்ஸ் நல்லா இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருக்கு. அதில வந்து அடிச்சுக்க ஆளே இல்ல. முக்கியமா லோ லைட்ல கூட பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு டிப்ஸு நீங்க வீடியோ எடுக்கிறப்போ, ரொம்ப தலைய அதிகமா ஷேக் பண்ணாதீங்க. அங்கேயும் இங்கேயும் ஆட்டின்லாம் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்காது. ரொம்ப நீங்க தலைய ஷேக் பண்ணா தான் உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி வந்து ஸ்மூத்தா இருக்காது. மத்தபடி கொஞ்சமா ஆட்டுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் மிரட்டலா இருக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க வீடியோ ஷூட் பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஜென் 2 வெர்ஷன் மாடல்ல 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் தான் நீங்க கன்டினியூஸா ஷூட் பண்ண முடியும். 5 மினிட்ஸ் கழிச்சு கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அகெயின் நீங்க ஆன் பண்ணா தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் இருக்கு. அப்புறம் 3 மினிட்ஸு, அப்புறம் 1 மினிட் இது மாரி இன்டர்வல்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த எவ்வளோ மினிட்ஸ் நீங்க ஷூட் பண்ணணுமோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க 5 மினிட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்ல அது ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அகெயின் கேமரா ஸ்டார்ட் பண்ணா தான் அது ஆன் ஆகும். பார்த்துக்கோங்க. இந்த கேமரா ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நீங்க கமெண்ட்ஸ் வாய்ஸ் மூலமா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து, நீங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னொன்னு பட்டன் குடுத்துருக்காங்க. ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, மேல ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்க 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணாலே போதும். கேமரா ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வாய்ஸ் மூலமா வந்து கமெண்ட்ஸ் குடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்டா ப்ளீஸ் ஸ்டார்ட் எ வீடியோ. மெட்டா ப்ளீஸ் ஷூட் எ வீடியோ. நீங்க எது சொல்லத்தா இருந்தாலும் ஃப்ரண்ட்ல மெட்டா சொல்லி சொன்னா தான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து கேட்டு அது ரியாக்ட் பண்ணும். நீங்க வந்து மெட்டா சொல்லாம ஜஸ்ட் ஸ்டார்ட் எ வீடியோ, கிரியேட் எ வீடியோ அப்படிலாம் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அத ஏத்துக்காது. வீடியோவும் ரெக்கார்ட் ஆவாது. எது நீங்க சொல்றதா இருந்தாலும் மெட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது கேட்கும். ப்ளீஸ் ஸ்டார்ட் எ வீடியோ அப்படி சொன்னீங்கன்னா தான் வீடியோ வந்து ஷூட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதில ஆடியோ, ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு இதில ஓப்பன் இயர் ஸ்பீக்கர் குடுத்துருக்காங்க. காதுக்குள்ள எதையும் மாட்டாமலே பாட்டு ஈஸியா கேட்கலாம். அதே சமயம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு சவுண்ட்லாம் கேட்காது. நீங்க பாட்டு கேட்கறதுனால, பக்கத்துல இருக்க சவுண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் பார்த்துக்கோங்க. பாட்டும் கேட்க முடியும். பக்கத்துல என்ன நடக்குது அந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கும். ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியோடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, மெட்டா ஏஐங்க. மெட்டான்னு நீ கூப்பிட்டா போதும். கூப்பிட்ட குரலுக்கு அது ஓடி வந்துரும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, லைவா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்.
இதில் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன் தெலுங்கு கூட இருக்குது, தமிழ் தான் இன்னும் வராமல் இருக்குது. இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸை நீங்கள் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க, அது வந்து உங்களுக்கு தெரியல, அது என்னென்ன விஷயம் தெரியலன்னா, இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருள் தெரியலன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். மெட்டா வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், அது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அது எதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, இந்த பழைய Gen 1க்கும் Gen 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். Gen 1ல் பார்த்தீங்கன்னா வெறும் 5 மெகா பிக்சல் கேமரா தான் இருந்துச்சு. ஆனால் Gen 2ல் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி தரமாக இருக்குது. ஆடியோ பார்த்தீங்கன்னா Gen 1 விட Gen 2 ஸ்பீக்கரில் 50% சத்தமாகவும் பேஸும் 2 மடங்காக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் Gen 2ல் நீங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். பழைய மாடலில் இந்த வசதி கிடையாது. Gen 2ல் ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அப் டு 3K அல்ட்ரா HD வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1080 பிக்சலும் இருக்குது. ஆனால் Gen 1ல் பார்த்தீங்கன்னா வெறும் 1080 பிக்சல் மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Gen 2 ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப் Gen 2ல் டபுள் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 8 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த கிளாஸில் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் தேவைன்னா நீங்கள் அந்த கேஸில் போட்டிங்கன்னா 48 ஹவர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரல. நான் எவ்வளோ வந்துச்சுன்னு கடைசியாக சொல்கிறேன். ஆனால் Gen 1ல் 4 ஹவர்ஸ் பேர் சார்ஜ் தான் நிற்குமா. நீங்கள் கிளாஸில் நீங்கள் வியர் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறப்போ 4 ஹவர்ஸ் நிற்கும். கேஸோடு நீங்கள் மாட்டிங்கன்னா 32 ஹவர்ஸ் தாங்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ மைக்ரோஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேஷன்லேயும் வந்து ஓப்பன் இயர் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 5 மைக் அரே ஃபார் கால்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. 5 மைக் இருக்குது. Gen 2 ஸ்பீக்கர் ஆகட்டும் மைக்கும் ஆகட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். Gen 1 ஆகட்டும் Gen 2 ஆகட்டும் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டா ஏஐ ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணும். பட் Gen 2ல் அட்வான்ஸ்டு ஏஐ கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அப்புறம் கான்டெக்சுவல் ரெகனைசேஷன் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. பட் Gen 2ல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய அடிஷ்னல் ஏஐ அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேம் 32 GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டுத்துலேயும் Wi-Fi 6+ Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ Gen 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் பெட்டராக கிடைக்கும். ஹையர் வீடியோ குவாலிட்டி கிடைக்கும். இம்ப்ரூவ்டு ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. கண்டென்ட் கிரியேட்டருக்கு, ட்ராவலர்ஸ்க்கு, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு, லாங் செக்ஷனுக்கு தாராளமாக Gen 2 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தாலும் சில குறைகளும் இருக்க தான் செய்யும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரி ரொம்ப சீக்கிரமாக டெயின் ஆகுதுன்னு ஒரு பெரிய மைனஸ் இருக்குங்க. நான் யூஸ் பண்ணதில் நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். 5 மினிட்ஸ் வீடியோ ஷூட் பண்ணாலே ஜஸ்ட் ஒரு 10-15% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி இறங்கிடுது. 85% பேட்டரி இருக்குது. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோக்கு சொல்கிறேன் நான். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் கிளாஸில் மட்டுமே அவங்க 8 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 8 ஹவர்ஸ்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மேபி வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஏஐ ஃபீச்சர்ஸு அப்புறம் வீடியோஸு அதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேபி இருக்கலாம். பட் நீங்கள் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ இதுக்கெலாம் பேட்டரி ட்ரெயின் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் பேசுகிறதுக்கு, மியூசிக் கேட்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அந்தளவுக்குலாம் ட்ரெயின் ஆகலை. தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெயினாக அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஏஐ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அது வந்து ரியாக்டே பண்ண மாட்டேங்குது. ஏஐயில் சம் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வரணும்ல, அது வராமல் ரொம்ப டிலே பண்ணுது. அது சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்றுக்காமல் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்குது. ஏஐயில் சம் குறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டா சொன்ன அந்த யூபிஐ பேமெண்ட் வசதி பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் வந்து வராமல் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணலாம், மெசேஜ் படிக்கலாம், கால் பேசிக்கலாம், நீங்களே கால் பண்ண சொல்லலாம், ஒரு நம்பரை சொல்லிட்டு கால் பண்ண சொல்லலாம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அது நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சம்டைம்ஸ் வந்து அதை ரீட் பண்ண மாட்டேங்குது. அந்த குறைகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஆகட்டும், கேமரா குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் சாஃப்ட்வேர் மற்றும் பேட்டரி மட்டும் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர்லாம் இந்த சம் கிளிச்சஸ் இருக்குது. அப்பப்போ நம்ம இந்த மெட்டா ஆப்லேயும் இதையும் கனெக்ட் பண்ணால் டேட்டாலாம் கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. சார்ஜிங் பர்சன்டேஜுக்கும் சரியாக காட்ட மாட்டேங்குது. மேபி வரப்போகிற அடுத்த அப்டேட்டில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த மெட்டா ஏஐ ஆப் இருக்குது. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் இதில் நீங்கள் ஷூட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும்.
உங்கள் மொபைல் கேலரிக்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் நடக்குது. எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் மெட்டா ஏஐ கனெக்ட் பண்ணி முதல்ல இதை ஆக்டிவேஷன் பண்ணணும். இந்த கேமராவும் அதையும் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த கிளாஸையும் மெட்டா ஏஐ ஆப்பும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா அப்டேட்டும் இந்த மெட்டா ஆப்லேயே பார்த்துக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றுறது, அந்த வீடியோவுடைய ரெசல்யூஷன் மாற்றுறது, எல்லா செட்டிங்ஸும் உங்கள் மொபைலில் அந்த மெட்டா ஏஐ ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் நீங்கள் மெமரி கார்டெலாம் போட முடியாது. இதிலே இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் வீடியோலாம் ஷூட் பண்ணி சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மெட்டா ஏஐ ஆப் மூலமாக எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸும் இம்போர்ட் பண்ணி உங்கள் கேலரியிலே சேவ் ஆகிரும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால், இல்லை புதுசாக ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக இந்த ரேபேன் மெட்டா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, நிறைய வீடியோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணிலேயே ஒரு கேமரா இருந்தால் எப்படி இருக்கும்? செம்ம ஃபீல் கொடுக்காது. அந்த ஃபீல் இது கொடுக்குது. நம்ம பார்க்குறதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணி நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த கிளாஸ் மூலமாக கொடுக்குது. நம்ம பார்க்குற எல்லா விஷுவல்ஸும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதில் வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐ கிளாஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது சாதா கிளாஸ் இல்லைன்னு நிறைய பேருக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஒரு கேமரா கிளாஸ்ன்னு நிறைய பேர் தெரியப்படுத்த தான் இந்த இண்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகும். வீடியோ ஷூட் பண்ணுறப்போ கண்டினியூஸாக லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடில் அதை பார்க்கலாம். நீங்களாம் நினைக்கலாம் அந்த லைட்டெல்லாம் வந்து எயிட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஏதாவது வச்சு மறைச்சிட்டோம்னா, ஒரு டேப்போ இல்லை ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதெல்லாம் வச்சு நம்ம மறைச்சிட்டோம்னா யாருக்கும் தெரிய போகிறதுன்னு நினைக்கலாம். அங்கே தான் ஒரு செக் வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லைட்டை எயிட் போகணும்னு நினச்சிங்கன்னா கேமரா வேலை செய்யாது. அதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். மாதிரி உங்களுடைய அந்த எல்இடி லைட்டை வந்து எய்டாக இருக்குது, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க, அப்புறம் தான் கேமரா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸில் வரும். ஸோ உங்களால் அந்த எல்இடி லைட்டை எயிட் பண்ணவே முடியாது. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ட்ரிக்ஸ் வரலாம். அது வந்தால் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பேட்ரி கொஞ்சம் ட்ரெயின் ஆகுது. அதுக்கப்புறம் ஏஏ ஃபீச்சர்ஸில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. மற்றபடி ஓகே தான், தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் Gen 1 வாங்கினா ஒரு 22,000 கிட்ட வாங்கலாம். ஆஃபர் கார்டு ஆஃபர்லாம் போக 22,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. இதுவே Gen 2 தான் வேணும்னா ஒரு 40K கிட்ட ஆயிரும். இதில் பேங்க் ஆஃபர்லாம் இருக்குது. பேங்க் ஒரு சில கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 1,500 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ வேணுன்றவங்க மேலே லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். கேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் கிளாஸ் உள்ளே வச்சா தான் சார்ஜ் ஆகும். ஸோ முக்கியமாக இந்த கிளாஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பலாம் எடுத்துக்கிட்டுலங்க, டக்குன்னு சார்ஜிங் ஆயிடுது. பட் இந்த பிரச்சனையே அந்த கேஸ் தான். நீங்கள் கேஸ் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம்னா 4 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. இந்த கிளாஸ் நீங்கள் சார்ஜிங் கேஸுக்குள்ளே வச்சிங்கன்னா கிளாஸு உடனே சார்ஜ் ஆகுது. அதில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது, ஸ்மார்ட் சார்ஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கேஸ் சார்ஜ் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டு. அது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்க, அதிகமாக நீங்கள் லாக்ஸ் வீடியோ அப்புறம் நிறைய வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உள்ள கிளாஸை கழட்டிட்டு நீங்கள் ஏதாவது ஐயா ஆப்டிக்கல்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த கிளாஸை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் தேவையான ஷார்ட்ஸு, தேவையான வீடியோஸு கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இதிலே கால்ஸ் பேசுறது, கால்ஸ் கிளாரிட்டியாக நல்லாவே இருக்குது. நம்ம பேசுகிற வாய்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு. அமேசானில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. முக்கியமாக இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ மழை வந்துச்சுன்னா இல்லை தண்ணி பட்டுச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது சொல்லிட்டாங்க. மழை வரத்துக்கான அறிகுறி தெரிஞ்சால் முன்னாடியே அந்த கிளாஸ் கழட்டி உள்ளே வச்சுக்கோங்க. நனைஞ்சால் கண்டிப்பாக பேட்டரி ப்ராப்ளம் வந்துடும், கிளாஸ் சரியாக ஒர்க் ஆகாது, பார்த்துக்கோங்க. இந்த கேமரா மூலமாக ஷூட் பண்ண நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், எப்படி இருக்கு செக் பண்ணி கமெண்ட்ஸும் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ். ஹே காய்ஸ், இதுதான் வந்து ரேபனுடைய மெட்டா ஐ கிளாஸ். நான் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஐ கிளாஸ் இருக்க மைக்ரோஃபோன் மூலமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஷுவல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா Gen 2 மாடல். Gen 1க்கும் Gen 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் இப்போ தனியாக நான் வீடியோ சொல்கிறேன். இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், விஷுவல்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். லோ லைட்டில் வெளியே போனால் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், லோ லைட்டாக இருக்குது.
ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப லோ லைட்டில் வந்து இப்போ இருக்கேன் நான். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். காய்ஸ் இப்போ வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். நான் வந்து இப்போ பைக்கில் போயிட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி நம்ம கண்ணாலேயே எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் விஷயம்தான். வாய்ஸ் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் என்ன சின்ன பிரச்சனைனா மேக்ஸிமம் நீங்கள் 5 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஷூட் பண்ணோம்னா அகெயின் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி ஆகணும். வீடியோ வந்து ஆன் பண்ணுறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பட்டன் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ் நினச்சாதான் நம்மளுக்கு தலை சுற்றுது. 40,000 சொல்கிறாங்க. 40,000 கொடுத்து வாங்கணுமா? ஏ மிட்டா ஸ்டாப் வீடியோ, ஏ மிட்டா ஸ்டாப் வீடியோ, ஏ மிட்டா ஸ்டாப் வீடியோ.